மல்டி அசெட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு பெஸ்ட் ஃபண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ வந்து ஈக்விட்டி வந்து ஒரு 80% இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். அவர் வந்து 90% கூட வச்சிருப்பாரு. ஒரு சிலர்ல வந்து 100% கூட வச்சிருக்காங்க. அப்போ ரிஸ்க் டேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. ஒரு சில மக்கள் வந்து ஒன்லி 50% வச்சிருப்பாங்க. அப்ப போர்ட்ஃபோலியோ வந்து அலோகேஷன் சேஞ்ச் ஆகுது. பர்சன் டு பர்சன் வந்து போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் சேஞ்ச் ஆகுது. அப்ப யாருக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து பெஸ்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, யார் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வந்து கோல்டு இருக்கணும், சில்வர் இருக்கணும், கமோடிட்டின்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட்ல இருக்கணும், ஒரு ரெகுலர் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ல இருக்கணும். ஸோ இந்த ஒரு கலவையா இருக்குது. மல்டிபிள் அசெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சிலர் நம்மளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்மளுடைய ஃபண்ட், இப்போ என்னுடைய ஃபண்ட்லாம் கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒன்லி வந்து ஈக்விட்டில மட்டும் கிடையாது. ஈக்விட்டில இருக்குது, கோல்ட்ல இருக்குது, டெட்ல இருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் போர்ஷன் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட், இண்டிவிஜுவல் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவே எல்லாமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன் அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்து டைமிங் ஆஃப் த மார்க்கெட் வந்து ரொம்ப கஷ்டம். மார்க்கெட் டைமிங் பண்றது நம்மளை காட்டிலும் வந்து ஃபண்ட் மேனேஜர் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெட்டர் ப்ராசஸா இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா டாக்ஸ் ப்ராப்ளம். ஏன் டாக்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க அப்படின்னா, இப்போ நம்மளே பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து டெட் ஃபண்ட்ல இருந்து நான் வந்து ஈக்விட்டிக்கு எடுத்துட்டு போறேன், இல்லை ஈக்விட்டில இருந்து டெட்டுக்கு எடுத்துட்டு வரேன் அப்படின்னா கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து நான் பே பண்ண வேண்டியிருக்கும். இப்போ நீங்க வந்து சேலரிடு பர்சன் இருந்தீங்கன்னா டெப்ட்ல இருந்து வந்து ஈக்விட்டிக்கு நீங்க வந்து ஃபண்ட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மார்க்கெட் கீழே வரும். அப்போ கோவிட் டயத்தில் மார்க்கெட் கீழே வந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணும்போது டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு ஃபண்ட் எடுத்துட்டு வருவோம். அப்போ டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு ஃபண்ட் எடுத்துட்டு வரும்போது டெட்ல கிடைச்ச நம்மளுடைய கெயின் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்லாப் ரேட்ல வரும். அப்போ ஸ்லாப் ரேட்னும் போது வந்து 30% வரும். 30% ஸ்லாப் ரேட் அப்படின்னா நீங்க ஒரு 1 lakh நீங்க வந்து அதுல வந்து கெயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 30,000 வந்து அதுல வந்து டாக்ஸா போயிடும். ஸோ அது வந்து ஒரு இன்எஃபிஷியன்ட். இது அவாய்ட் பண்றதுக்கு இந்த ஃபண்ட் வந்து ஒரு பெஸ்ட் ஃபண்ட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸ்டு ரிட்டர்னா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வந்து ரொம்ப சூட்டபிளான ஃபண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ 2025 வந்து பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ண அசெட் எதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கோல்டு. 2024 ஈக்விட்டி ஸ்மால் கேப், 2023 ஈக்விட்டி ஸ்மால் கேப், 2022 வந்து கோல்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா டைம் டு டைம் வந்து கோல்டு, ஈக்விட்டி, இப்போ நீங்க கோவிட் எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா கோவிட் டைம்ல வந்து டெட் ஃபண்டே வந்து 10%, 11%, 12% கொடுத்துருக்கு. அப்ப ஒவ்வொரு ஃபண்டுமே ஒவ்வொரு டைம் பீரியட்ல டிஃப்ரெண்டான ரிட்டர்ன் கொடுக்குது. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது.